விழுப்புரம் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக பாக்கெட் சாராயம் விற்பனை செய்யப்படுவது குறித்து தலைமை செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமியிடம் கேட்கலாம். மகாலிங்கம், இந்த சாராய கடைகளை யார் நடத்தி வராங்கன்ற தகவல் வெளியாகி இருக்கா? இத்தனை நாட்களா நடக்கும் இந்த சாராய விற்பனையை இதுவரை நடவடிக்கை எதுவும் எடுக்காததுக்கு என்ன காரணம்? பல ஆண்டுகளாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் இது போன்ற ரெட்டிஃபைட் ஸ்பிரிட் சாராயம் என்று சொல்லப்படக்கூடிய பாக்கெட் சாராயம் விற்பனை நடந்து வருவது நம்ம கலாய்வில் தெரிய வந்திருக்கு. குறிப்பாக இந்த பாக்கெட் சாராயத்தை விற்கிறவங்க பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த தொழில் இருக்கிறதாகவும் நம்ம கல ஆய்வில் தெரிய வந்திருக்கு. காவல்துறை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மீது பல வழக்குகள் போட்ட பிறகும் அவர்கள் சிறைக்கு போன பிறகும் தொடர்ந்து இதே மாதிரியான ஒரு தொழிலை தொடர்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவங்க சொல்லியிருக்காங்க. நடவடிக்கை எடுத்தாலும் அவங்க அஞ்சறதில்லை, சட்டத்திற்கு முன்னால் பயப்படுறதில்லை. அதனால ஒரு கடுமையான சட்டம் தேவைப்படுகிறதெல்லாம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அப்படிங்கிறது காவல்துறை தரப்பு விளக்கமாக இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த பகுதி, அதாவது சாராயம் விற்கப்படும் பகுதி என்று பார்த்தால் ஒரு குடியிருப்பு பகுதியாக அதிகபட்சமாக இருக்கிறது. குடியிருப்பில் இருக்கும் குடியிருப்பு வாசிகள் மிகுந்த கோபத்தோடு பல்வேறு விஷயங்கள் நம்மிடம் பகிர்ந்து கொண்டார்கள். குறிப்பாக இவர்களால் அந்த பகுதியில் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்வதே மிகவும் சிரமமாக இருக்கிறது. இரவும் பகலும் பலர் அந்த பகுதியில் பாக்கெட் சாராயம் வாங்குவதற்காகவும் அங்கேயே குடித்துவிட்டு போதையில் விழுந்து கிடப்பதாகவும் பொதுமக்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. குறிப்பாக காவல்துறையில் புகார் கொடுத்தும் கூட அந்த பகுதியில் இது போன்ற ஒரு சட்டவிரோத விற்பனையை தடுத்து நிறுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கிறது அப்படின்னுலாம் பேசினாங்க. குறிப்பாக அங்கே இருக்கிற மக்களோட பேசும்போது மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே ஒரு நல்லது கெட்டது நடக்கிறதுக்கும் கூட வழி இல்லாமல் இருக்குது. அந்தளவுக்கு இந்த மக்கள் குடியிருப்புக்குள்ளேயே சாராய விற்பனை என்பது தொடர்ந்து நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறாங்க. விழுப்புரம் நகரம் மட்டும் இல்லை, விழுப்புரத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களிலும் இதே போன்ற பாக்கெட் சாராயங்கள் தொடர்ந்து விற்பனை நடைபெற்று வருவதை நாம் பார்க்க முடிஞ்சுது. கிராமங்களில் இன்னும் அதிகமாக இந்த பாக்கெட் சாராயம் தொடர்ந்து விற்றுருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சுது. இந்த பாக்கெட் சாராயத்தை பொறுத்த வரைக்கும் ரெக்டிஃபைட் ஸ்பிரிட், அதாவது மதுபான ஆலைகளுக்கு மது அப்படிங்கிற ஒரு மூலத்தை தயாரிக்கிறதுக்கான ஒரு ரசாயனம் தான் மீத்தைல் ஆல்கஹால். இந்த மீத்தைல் ஆல்கஹாலை அவங்க பாண்டிச்சேரியிலேருந்து விழுப்புரம் கொண்டு வந்து அதிக அளவு அதில் நீர் கலந்து அதை விற்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போது விசாரணையில் தெரிய வந்திருக்கு. குறிப்பாக இப்படி ரசாயனம் கலந்த பாக்கெட் சாராயத்தை குடிக்கும் பொழுது கண் பார்வை மிக விரைவாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் உடலில் பல்வேறு கோளாறுகளை இது உடனடியாக ஏற்படுத்தும். உயிரிழப்பிற்கே ஒரு அடித்தளமாக இந்த சாராயத்தை குடிக்கும்போது ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இந்த விவகாரத்தில் தற்போதைக்கு மிகவும் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நெருக்கடி தற்பொழுது விழுப்புரம் மாவட்ட ஆட்சியருக்கும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தற்பொழுது விழுப்புரம் பகுதியை சார்ந்த சமூக ஆர்வலர் திலீபன் நம்மோட தொலைபேசி வாயிலாக தொடர்பு இருக்கிறார். அவரோட பேசலாம். திலீபன், இந்த பகுதியில் தொடர்ந்து சாராய விற்பனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது புதிய தலைமுறை நடத்தின கள ஆய்வில் அது உறுதியாயிருக்கு. அந்த நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்க விழுப்புரத்தில்? அந்த பகுதியில் எது மாதிரியான ஒரு சூழல் இருக்குது? சாராய விற்பனை என்பது பல ஆண்டுகளாக புகார் கொடுத்தும் நிறுத்தப்படாத ஒரு சட்டவிரோத தொழிலாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த பிரச்சனையை? சார், நான் அந்த பகுதியில் தான் வச்சுக்கிறேன். சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. அந்த பகுதியில் தான் நான் வச்சுக்கிறேன். கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக இந்த ஏரியாவில் கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது. இதில் என்ன கொடுமைன்னு சொன்னீங்கன்னா, பக்கத்திலே இருக்க காவல் நிலையம், மேற்கு காவல் நிலையம், அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற சாதாரண காவலர்ல இருந்து இன்ஸ்பெக்டர் வரைக்கும் யார் யார் விற்கப்படுகிற சாராயம் கள்ளச்சாராயத்தில் ஈடுபடுறாங்க, விற்பனையில் ஈடுபடுறாங்கன்றது துல்லியமாக தெரியும். ஆனால் இதுவரை எந்த காவல் நிலையத்தில் வந்த ஆய்வாளரும் சரி இதுவரை யாரையும் நடவடிக்கை எடுத்ததா கிடையாது. யாராவது போலீஸ் பாதுகாப்போட இந்த மாதிரி நியூஸ்ல ஏதாவது வந்துச்சுனாக்கா, இந்த பகுதிக்கு 3 கார்னர் இருக்குங்க. ஜிஹெச், பழைய பேருந்து நிலையம், ஸ்டேட் பேங்க். இந்த 3 பகுதியிலையும் போலீஸை ஒரு காவலுக்கு போடுவாங்க, 2 போலீஸை. அந்த போலீஸ் காவலுக்கு இருக்கும்போதே உள்ள ஜோரா சாராய வியாபாரம் நடக்கும். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட அந்த கள்ளச்சாராயம் கார்னர்ல பழைய பேருந்து நிலையத்திலிருந்து உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு 1000 பாக்கெட்டு அந்த சாக்கடையில இருந்ததை வீடியோ எடுத்து காட்டினாங்க. அதை மீறியும் கள்ளச்சாராயம் விற்பனை ஜோரா நடக்குது. இதனால அந்த பகுதி வாழ் மக்களுக்கு ஒரு கெட்ட பேர். அந்த பகுதியில் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், டீச்சர்ஸ், அட்வொகேட்ஸ் எவ்வளோ பேர் இருந்தாலும் அந்த பகுதியில் இது வரைக்கும் எந்தவித முன்னேற்றமும் இல்லை. இதுக்கு காரணம் அந்த பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பனை தான் சார். அதனால அந்த படித்தவங்கலாம் அந்த பகுதியை விட்டு வெளியில போயிடுறாங்க. இன்னை வரைக்கும் அந்த பகுதியை இதே நிலைமையில கொண்டு வர்றதுக்கு, இதே நிலைமையில நீடிக்க வைக்கிறதுக்கு காரணமே காவல்துறை தான். காவல்துறை கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி கூட மாவட்ட ஆட்சியர் பள்ளி மாணவர்களை வச்சு கள்ளச்சாராய விழிப்புணர்வு பேரணி நடத்துறாங்க. ஆனா இந்த பகுதியில ஒரு நாள் கூட ஒரு எஸ்பியோ ஒரு யாரும் மாவட்ட ஆட்சியரோ எந்த ஆய்வும் செய்தது கிடையாது.
இதனால வந்து அந்த பகுதியில் இருக்கிற திருமணம் ஆகிறது கூட கஷ்டமா இருக்குதுங்க. ஒரு ஆண் பெண்ணுக்கு திருமணம் செய்யறது கூட வெளிப்பகுதியில இருந்து பெண் பார்ப்பதற்கோ ஆண்கள் மணமகன் பார்க்கறதுக்கோ வருவது கிடையாது. அந்த அளவுக்கு இது அதுவும் வீடுகளுக்கு இல்லை இப்போ இல்லை இந்த விவகாரத்தில் இவ்வளோ சொல்கிறீங்க, அதாவது திருமணமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் காவல்துறையை நடவடிக்கை எடுப்பதை எது வந்து தடுக்குது? காவல்துறையே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க, அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அந்த பகுதியில வந்து சாதாரண போலீஸ்ல இருந்து இன்ஸ்பெக்டர் வரைக்கும் குறைந்தது ஒரு 20 சாராய வியாபாரிங்க இருக்காங்க. அவங்களால ஒரு நாளைக்கு வருமானம், ஒரு இன்ஸ்பெக்டருக்கு 10,000 வருமானம், ஒரு காவலருக்கு 1000 ரூபாய் வருமானம். இவர்கள் வந்து காவல்துறை அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை நகரத்துக்கு உட்பட்ட தொடர்பில் இருங்க. தற்பொழுது விழுப்புரம் நகரத்துக்கு உட்பட்ட காவல்துறை ஆய்வாளர் அண்ணாதுரை நம்மளோட தொலைபேசி இணைந்திருக்கிறார், அவருடன் பேசலாம். வணக்கம் சார். மார்னிங் சார். வணக்கம் சார். இப்போ விழுப்புரம் நகர பகுதியில் பல இடங்களில் பாக்கெட் சாராயம் விற்கப்படுவது இப்போ புதிய தலைமுறை நடத்தின ஆய்வில் தெரிய வந்திருக்கு. இது பல வருடங்களாக தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, பல முறை நடவடிக்கை எடுத்தாலும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. காவல்துறை மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை பொதுமக்கள் வைக்கிறாங்க. இதுக்கு என்ன நீங்க பதில் சொல்றீங்க? சார், இப்போ எங்களுக்கு உட்பட்ட தெருவில் ஜிஆர்பி தெருவில் வந்து ஏற்கனவே வந்து சாராய விற்றதா வந்து தகவல் வந்தது சார். இப்போ நான் பீட் போட்டு அந்த இடத்துல பிக்கெட்லாம் போட்டு அங்கே எதுவுமே இல்லை, கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ வந்து செல்லிங்கே எதுவும் இல்லைங்க சார். இப்போ அங்கே ஃபுல்லாக கண்ட்ரோலில் இருக்கு. இல்லை, அந்த பகுதியில் தொடர்ந்து சாராயம் என்பது பல இடங்களில், அதாவது நீங்கள் போலீஸார் போகிற இடத்துல அந்த பகுதியில் இருக்காது, ஆனால் மற்ற பகுதிகளில் இது மாதிரியான விற்பனை நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. பலமுறை பொதுமக்கள் புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கலங்கிறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? இல்லை சார், தொடர்ந்து நாங்கள் ரைட் பண்ணுறோம். அப்பப்போ வந்து ஏதாவது சின்ன சின்ன தகவல் வந்தாலும் இமீடியட்டாக நாங்கள் போய் ரைட் பண்ணி கேஸ் போடுறோம். பக்கத்தில் எங்கள் ப்ரொஹிபிஷன் டிபார்ட்மெண்ட் இது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்லேயும் அவங்களும் வந்து ரைட் பண்ணுறாங்க, டெய்லி ரைட் பண்ணுறோம், கேஸ் போடுறோம் சார். இப்போ வந்து 100% எராடிகேட் பண்ணிட்டோம் சார். இப்போ எதுவும் இல்லை, டிக்கெட் போட்டிருக்கோம் அந்த ஏரியாலாம். இப்போ கம்ப்ளீட்டாக வந்து செல்லிங் இல்லாத அளவுக்கு நாங்கள் பார்த்துருக்கோம் சார். இல்லை, இதில் காவல்துறை வந்து காவல்துறை மீது கடுமையான குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. இவ்வளோ நாளாக வந்து இந்த பிரச்சனையை கண்டுக்கவே இல்லை. அங்கே வந்து ஒரு திருமணம் பண்ணுறதுக்கு கூட ஒரு பெண் பார்க்கவோ அல்லது மாப்பிள்ளை பார்க்கவோ அங்கே அந்த பகுதிக்கு வர, அந்த குடியிருப்பில் வர முடியாத ஒரு சூழல் இருக்குது. அந்த அளவுக்கு மோசமாக அந்த விற்பனை என்பது நடைபெற்றிருக்குங்கிற குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. காவல்துறை இது முழுமையாக வந்து கண்டுக்கல, காவல்துறை காவல் நிலையத்துக்கு அருகிலேயே நடக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி காவல்துறைக்கு தெரியாமல் நடக்கும்னு எடுத்துக்கலாமா? இல்லை சார், அப்படிதான் வந்து மிகப்படுத்தி சார் சொல்லியிருக்காங்க. நாங்கள் தொடர்ந்து ரைட் பண்ணிட்டு இருக்கோம் சார். அது கொஞ்சம் பாப்புலேஷன் நிறையா உள்ள ஸ்ட்ரென்த் உள்ள ஏரியா. ஏதோ 1-2 பேர் ஏதோ தெரியாதனமாக பண்ணுறாங்க. அது எங்களுக்கு நோட்டீஸ் வரும்போது இமீடியட்டாக ரைட் பண்ணி கேஸ் போடுறோம் சார். இதெல்லாம் எங்களுக்கு வந்து அதில் இன்டெலிஜென்ஸ் இருக்காங்க, இன்னொன்று பேர் வைக்கிறாங்க அப்படின்னு எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்கன்னா இமீடியட்டாக அவங்களையும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறோம் சார். நிறைய கேஸ் போட்டிருக்கோம். இன்னும் இப்போ ஒரு சுச்சுவேஷனில் வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக 100% எராடிகேட் பண்ணி நெல் ரிப்போர்ட்ல வச்சிருங்க சார். இப்போ தொடர்ந்து அந்த பக்கம்லாம் நாங்கள் போலீஸ் போட்டுருக்கோம், பிக்கெட் போட்டுருக்கோம் சார். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா நாங்களே நேரடியாக போய் பார்க்கும்போதே ரொம்ப சர்வசாதாரணமாக காவல்துறை வந்து பிடிக்குமோ அப்படிங்கிற பயமே அவங்க சுத்தமாக இல்லை. தொடர்ந்து அவங்க வித்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பயம் இல்லாமல் போனதுக்கும் அவங்க தைரியமாக அந்த சட்டவிரோத தொழிலை செய்யறதுக்கும் என்ன காரணம்? வேற யாராவது அவங்களுக்கு உதவி செய்கிறாங்களா? அப்படிலாம் இல்லைங்க சார். எங்களுக்கு போலீஸ் போகிறோம் சார். தொடர்ந்து பீட் அடிச்சுட்டு இருக்கோம் அந்த ஏரியாவில். பிக்கெட் போட்டுருக்கோம், தொடர்ந்து பிக்கெட்டும் இருக்குங்க சார். அங்கே போலீஸ் பிக்கெட் போட்டிருக்கோம், தொடர்ந்து நான் கேஸ் போட்டுருக்கேன் சார். இப்போ சாருக்கு சொன்ன மாதிரி நோட்டீஸ் வந்தால் தொடர்ந்து யாரும் இந்த அதில் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ரிமாண்ட் பண்ணிவிடுவோம் சார். நாங்கள் தொலைபேசி வாயிலாக நடவடிக்கை இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து அந்த பகுதியில் எது மாதிரியான நடவடிக்கை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா பொதுமக்கள் ரொம்ப கோபமாக இருக்காங்க. அந்த பகுதியில் தொடர்ந்து பாக்கெட் சாராயம் பல ஆண்டுகளாக விற்பனை நடைபெற்று வருகிறது அப்படின்னு இருக்காங்க. இது வரைக்கும் ஏதாவது கைது நடவடிக்கை செய்திருக்கீங்களா? இந்த கடந்த 2 வருடங்களையோ அல்லது 3 வருடங்களையோ எத்தனை பேர் கைது பண்ணியிருக்கீங்க? எவ்வளோ பாக்கெட் சாராயங்களை பறிமுதல் பண்ணியிருக்கீங்க? சார், அதை பற்றி டீட்டெயில் இப்போ இல்லை. நாங்கள் மாதத்தில் நிறைய கேஸ் போட்டு நிறைய பேர் அது போல் ஈடுபடுறாங்களோ இமீடியட்டாக உடனே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிடுறோம் சார். நாங்கள் எங்களுக்கு இது போல் தகவல் வந்து அங்கே இன்ஃபர்மேஷன் சொன்னாங்கன்னா இது போல் வந்து சார் யாராவது இது போல் செல்லி வைக்கிறாங்க, தப்பு பண்ணுறாங்கன்னா உடனே போயிட்டு நாங்கள் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிடுறோம் சார். அந்த டீட்டெயில் வந்து நான் ரெக்கார்ட் பார்த்தேன் சார், சொல்ல முடியும். சரி, உங்களுடைய தொலைபேசி வாயிலான தகவலுக்கு தற்போது இந்த தகவலுக்கு நன்றி. ஆனால் நடவடிக்கை இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க, மிக நன்றி. ஆனால் இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சட்டவிரோத தொழிலில் சின்ன சின்ன பசங்களை ஈடுபடுத்துறதும் நம்ம கலாய்வில் தெரிய வந்தது. அதே சமயத்தில் வீடுகளுக்குள்ளேயே இந்த சட்டவிரோத தொழில் நடைபெற்று வருவதும் தெரிஞ்சது. சின்ன சின்ன சிறுவர்கள்லாம் 2 வயது 3 வயது சிறுவர் சிறுமியெல்லாம் இந்த தொழில் நடக்கிற இடத்துல சுற்றி நிற்கிறதையும் பார்க்க முடிஞ்சுது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழல் அந்த பகுதியில் இருக்கிறத பார்க்க முடியுது. நமது விழுப்புரம் செய்தியாளர் ஜோதி நரசிம்மன் தற்போது தொலைபேசி வாயிலாக நம்மோடு இணைந்திருக்கிறார். பேசலாம் ஜோதி.
இந்த விஷயத்தில் தற்பொழுது சம்பந்தப்பட்ட காவல்துறை ஆய்வாளர் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து உடனே நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம், இது வரைக்கும் நாங்கள் வந்து சம்பந்தப்பட்ட இடத்துக்கு காவல் ஆய்வாளர்கள் அனுப்பிச்சிருக்கோம், நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ அந்த பகுதியில் உள்ள மக்கள் என்ன சொல்கிறாங்க ஜோதி? குறிப்பா இது ஒவ்வொரு முறையும், அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை காவல்துறை ஆய்வாளர்கள் இது மாதிரி காவல்துறையினர் சேர்ந்து அந்த பகுதியில் வந்து ரெய்டு நடத்துறது. குறிப்பா விழுப்புரம் மட்டும் இல்லாமல் விழுப்புரம் தாண்டி நிறைய பகுதிகள், குறிப்பா செஞ்சி, திண்டிவனம் ஆகிய பகுதிகளில் இது தொடர்ந்து நடக்குது. கடந்த முறை நம்ம அந்த கலாய்க்கு போயிருக்கும்போது கூட செஞ்சிக்கும் திண்டிவனத்துக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியில ஒரு தைலம் தோப்புக்குள்ள தொடர்ச்சியா பெரிய அளவுல சாராய வியாபாரம் வந்துட்டு தான் இருக்கு. ஆனாலும் கூட இப்ப கடந்த 10 நாளைக்கு முன்னு கூட, நம்ம 10 நாளைக்கு முன்னாடி கூட விழுப்புரம் பகுதியில் ஒரு ஆட்டோவில புதுச்சேரியிலிருந்து கடத்திவிட்ட மதுபான கேன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த பகுதியில தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் நம்ம தொடர்ச்சியா செய்தி எடுத்து வெளியிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் கூட அந்த சாராயம் அங்க கட்டுப்படுத்தவே இல்லை. குறிப்பா அங்க இருக்கிற பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பகுதிக்குள்ள சாராயம் விற்கிறதுக்கு போலீசாருடைய ஆதரவு தான் பெரிய அளவில் இருக்குது. அவங்க வந்து வழக்கமா இவங்க எல்லாரையும் கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டாங்கன்னா சாராயம் விற்பனை என்பது பெருமளவில் குறைஞ்சு போயிடும். ஆனா போலீசார் அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை, கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்றது கிடையாது. அதனால கிட்டத்தட்ட ஒரு 10-15 குடும்பங்களை சார்ந்தவங்க மட்டும்தான் இதுக்குள்ள வைக்கிறாங்க. இதனால இந்த பகுதிக்குள்ள இருந்து அவங்களுடைய குறைந்தபட்ச அடிப்படை தேவைகளை கூட நகராட்சி நிர்வாகத்தால் பூர்த்தி செய்ய முடியாத நிலையை தொடர்ந்து இருக்க அந்த பகுதி மக்கள் செய்யறாங்க. மேலும் அங்க இருக்கிற குழந்தைகள், அதாவது பள்ளி செல்லுகிறவர்கள் வந்து இந்த மாதிரியான சின்ன வயதிலே இப்படியான காட்சிகளை பார்க்கறது, குடிச்சிட்டு ரோட்டு ஓரத்துல படுத்து கிடக்கிறது, இது மாதிரி சம்பவங்களை பார்க்கும்போது தொடர்ச்சியா அவங்களும் அதற்கான அந்த பழக்கத்துக்கு அடிமையாகி போயிருக்கிறதாக அந்த பகுதி மக்கள் நம்ம கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா இந்த பகுதிகளில் சாராயம் விற்கிறதுனால விழுப்புரத்தை சுற்றி இருக்கிற பல்வேறு கிராமங்கள்ல இருந்து அந்த பகுதிக்கு வந்து சாராயம் வாங்குறதுக்கும் குடிச்சிட்டு அங்கேயே படுக்கிறதுக்கான நிலைமை தொடர்ந்து நீடிக்கிறது. இதனால அங்க இருக்கிற பெண்கள் வந்து பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறதாகவே அங்க இருக்கிற பகுதி மக்கள் சொல்றாங்க. மக்களே, நிச்சயமாக ஜோதி, தொடர்ந்து இணைப்பில் இருங்க. இந்த விவகாரம் தொடர்பாக இன்னும் பல விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. கணேஷ், இந்த விவகாரத்தில் இன்னும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இன்னும் பேசல. அவர் தொலைபேசி வாயிலாக நம்ம தொடர்ந்து அவரை தொடர்பு கொண்டு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் அவர் கருத்து தெரிவிக்க விரும்பல. இந்த விவகாரம் வெளிப்படையாகவே நடக்குது. எந்தவித அச்சமோ, காவல்துறை வருவாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க, நமக்கு சட்டம் ஒன்று இருக்குது, சட்டத்தின் கீழ் நம்ம தண்டிக்கப்படுவோம் அப்படின்னு எந்த அச்சமே இல்லாமல் இந்த பாக்கெட் சாராயம் விற்பனை விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்து வருது நம்ம கலாய்வில் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஆனாலும் இன்னும் கடுமையான நடவடிக்கை தேவை என்பது அந்த பகுதி மக்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. கணேஷ்.